வராதுன்றாங்க. நம்ம கூட்டணியில ஒத்து வர வாய்ப்பு இருக்கா? சார் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஒத்து வரும். காங்கிரஸ் இல்ல சார். உங்க கூட்டணி ஃபுல்லா ஆட்சியில பங்கு நீங்க நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோங்க சார். தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோங்க. ஏன் சார் தொடர்ச்சியா தேசிய கட்சிகள் இந்த மாதிரி கேட்கும்போது அது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க? அது எதுவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருவீங்கன்னு நினைச்சிட்டு அதை தர மாட்டேங்க. திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்கள் அதை எங்கள்கிட்ட சொல்லிவிடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அது அதிமுக இருக்காங்க, இல்லை அவங்களும் தர மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்குறோம் இல்லை, அங்கே மாட்டோன்னு சொல்லலை சார். நீங்களாக ஒரு பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஒன்றும் நடக்காதுங்க. தேர்தல் அறிக்கை தேமுதிக அவங்களோட பேசுறீங்களா இல்லையா? ஏன்னா அவங்களே சொன்னாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க. அதிமுகல இருந்து முருகன் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க காலையில இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் இப்பவும் சொல்கிறேன், மதிப்புக்குரிய யார் பேசணும் தெரியாது, நாங்கள் அதை பற்றி பேசலை. நான் பேசலை. நேற்று கூட அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது கூட இந்த பக்கம் பேசுறாங்க, அந்த பக்கம் அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ராஜகண்ண மதிப்புக்குரிய ராஜகண்ணப்பன் சொன்னதை வச்சுட்டு நான் ஒத்துக்கிட்ட முடியாது. அவர் சொன்ன கருத்தை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேற்று என்ன சொல்றாரு, விவசாயிகள் வந்து குரங்கு தொலைகள் நாய் தொலைகள் அதிகமாயிருச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியுமா, துப்பாக்கி கொடுத்தா அவங்க சுட்டுக்கிட்டு இதாயிருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் நேற்று ஒரு கருத்தை சொல்லிட்டார் சார் மேலூர்ல பேசும்போது. அதாவது ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், கல்யாண வீட்டில் பக்கத்தில் விளக்கு வச்சுருப்பாங்க. தாலி கட்ட முகூர்த்தத்துக்கு போகும்போது, தாலி கட்ட போகும்போது நாகேஷ் ஓடி போய் நிப்பாட்டுன்றான். சின்னஞ்சிறு உலகம் ஒரு சினிமாவில் விளக்கு தீ பிடிச்சி, அது பந்தலில் பிடிச்சி, எல்லாம் பிடிச்சா எல்லோரும் செத்து போயிடுவாங்க. விளக்கு அணைங்கம்பாங்க. ஆனால் துப்பாக்கி இருந்தால் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தராக சுடுவாங்க. இன்றைக்கி நாய்கள் மட்டுமா இருக்குது தொல்லை, பண்டிகைகள் தொல்லை இருக்குது. சட்டமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கோம், அதை பற்றி எந்த தீர்மானமும் இல்லை. விவசாயிகளை பற்றி அக்கறை இருந்தால் தானே ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு பாஜக வந்து டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து உள்ளே கொண்டு வந்தீங்க. ஆனால் சசிகலா வந்து ஏதோ தனி கட்சி தொடங்கி அவங்க இந்த தேர்தலில் ஆதரவாளரை நிறுத்தி அதிமுக ஓட்டுகளை பிரிக்க போகிற மாதிரி ஒரு விஷயம். நாங்கள் யாரையும் கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு டிடி கொண்டு வரல. மறுபடியும் டிடி அவருடைய நோக்கம், அதாவது அதிமுகவுடைய எல்லாருடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவாங்க. அதை தான் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விரும்பியிருக்காங்க. தேமுதிகலாம் ஒரு கட்சியில் இல்லை, அவங்க வரக்கூடிய பட்சத்தில் சசிகலா மேடம் வரும்போது அது இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே உங்களுக்கு இன்னும் பலவீனமாகுமா அப்படின்னு தான் கேட்குறோம். இல்லை, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, நிறைய மாற்றங்கள் வரும்.